ஸ்ரீவித்யில அம்பாளை உபாசிக்கக்கூடியதுல ரொம்ப விசேஷமான மந்திரம் பஞ்சதசி. இந்த பஞ்சதசி அப்படின்றது 15 அக்ஷரங்கள் கொண்ட ஒரு மந்திரம். குருநாதனுடைய வழிகாட்டல், குருநாதருடைய உபதேசம் பெற்றுண்டு தான் இந்த மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணணும், உபாசிக்கணும். அந்த மந்திரத்தால் அம்பாளுக்கு பூஜா அனுஷ்டானம்லாம் பண்ணணும். குருநாதர் இல்லாமல் இந்த மந்திரத்தை உபாசிக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை. இந்த பஞ்சதசியை பற்றி லலிதா ஸ்தோத்திரத்தில் ஒரு நாமாவளி வருது. சதா பஞ்சதசாத்மைக ஸ்வரூபாயை நமோ நமஹா. லலிதா ஸ்தோத்திரம். எப்போவுமே அம்பாள் எந்த ஸ்வரூபத்தில் இருக்கா அப்படின்னா, சதா எப்போவுமே எப்படி இருக்கான்னா பஞ்சதசாத்மைக்க ஸ்வரூபம். பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீவித்யா மகாமந்திர ஸ்வரூபமாகவே அவளுடைய திருமேனி இருக்கான். அதனால தான் அந்த அம்பாளுக்கு அப்பேற்பட்ட ஒரு தேஜஸ் இருக்கு. அந்த அம்பாளை பார்த்தோன்னே ஒரு வசீகரணம் இருக்கு. அதே மாதிரி அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த பஞ்சதசி நம்ம உடம்பு ஃபுல்லாக அந்த மந்திராட்சரம் ஓட 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 நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா ஒரு தேஜஸ் இருப்போம், ஒரு அக்னி போல ஜுவலிப்போம். அம்பாளுக்கும் நமக்கும் ஒரு பேதம் இல்லாத இருப்போம். இந்த பஞ்சதசியை ஜபம் பண்ணிட்டு இந்த பஞ்சதசியால் பூஜை பண்ணிட்டு வந்தா என்ன கிடைக்குது அப்படின்னா, இகத்துல சுகத்தையும் பரத்துல மோட்சத்தையும் கொடுப்பா. ஈகம் இப்போ வாழக்கூடியத்துல நல்ல சௌரியமாக வாழ வைப்பா. என்னென்னலாம் தேவைமோ எல்லாத்தையும் கொடுத்துருவா. இகத்துல சுகம், பரத்துல மோட்சம். இறந்துட்ட பிற்பாடு நம்மளுடைய ஆத்மாவை ஸ்ரீபுரத்தில் அம்பாளுடைய சரணத்தில் சேர்த்துப்பாலாம். அப்பேற்பட்டவர் ராஜராஜேஸ்வரி மாதா லலிதா மகா திருபுர சுந்தரி. அந்த அம்பாள் அப்பேற்பட்டவர்.